வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் செஷன். ஸோ சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட சந்தேகங்களுக்கு கேள்விகளுக்கு இந்த செஷனில் நாம் பதிலளிக்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா உங்களோட கேள்விகளுக்கும் இன்னொரு செஷனில் இதே மாதிரி பதிலளிக்கப்படும். சரி, நம்பர் 1, ஆர் சாய்ராம் ஒரு டவுட்டு கேட்டிருக்காரு. அவரோட டவுட் என்ன? ஏன் நினப்பு உனக்கு இப்போ தான் வந்ததா? யாரையா பார்த்து கோபமாக கேட்போம் இல்லையா? ஏன் நினப்பு உனக்கு இப்போ தான் வந்ததா? இது எப்படி சார் இங்கிலீஷில் கேட்குறதுன்னு ஆர் சாய்ராம் கேட்டிருக்காங்க. சாய்ராம், உங்களுக்கான ஆன்சர் தான். டிட் ஐ ஜஸ்ட் பாப் இன்டு யுவர் ஹெட்? Did I just pop into your head? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்பர் 2, டி தியா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ரொம்பவே நல்ல டவுட் அது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சார் 2 சென்டென்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அவங்க கொடுத்துக்கிற 2 சென்டென்ஸையும் பார்ப்போம். He is patient, he is a patient. நல்லா கவனிங்க. He is patient, he is a patient. இந்த 2 சென்டென்ஸுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் தியா கேட்டிருக்காங்க. தியா, உங்களுக்கான ஆன்சர் தான். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்க. He is patient என்ன அர்த்தம்? அவர் நோயாளின்னு எடுத்துக்கப்படாது, அவர் பொறுமையாக இருக்கிறார். சரி, செகண்ட் சென்டென்ஸ் என்ன? he is a patient சொல்லும்போது தான் அவர் ஒரு நோயாளியாக இருக்கிறார்னு அர்த்தம். got it தியா? நெக்ஸ்ட் நம்பர் 3, மணிமாறன் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்ன? நீ வந்து எப்போ பார்த்தாலும் நான் ஃபோன் அடித்தா அந்த ஃபோனை பார்த்துட்டு திருப்பி கூட கூப்பிட மாட்டேங்கிற. இப்போ ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா இந்த பழக்கம் இருக்கும், நம்ம எத்தனை தடவை அடித்தாலும் மிஸ்காலை பார்த்துட்டு கூப்பிட மாட்டாங்க. ஸோ மணிமாறன் டவுட் என்ன? நீ எப்பயுமே என்னோட மிஸ்காலை பார்த்துட்டு திருப்பி கூப்பிட மாட்டேங்கிற. இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு மணி, உங்களுக்கான ஆன்சர் தான். யூ டோன்ட் ஈவன் ரிட்டர்ன் மை கால்ஸ், யூ டோன்ட் ஈவன் ரிட்டர்ன் மை கால்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 4, டி பாபு ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட் என்ன? நீ வந்து அவனால தான் கெட்டு குட்டிச்சவரா போற. என்னது? யாரோ ஒரு பையனை காமிச்சு அவங்க அம்மா திட்டுறாங்க போல இருக்கு பாபுவை. நீ அவனால தான் கெட்டு குட்டிச்சவரா போற. இதை எப்படி சார் இங்கிலீஷில் சொல்றதுன்னு பாபு, உங்களுக்கான ஆன்சர் தான். he has a bad influence on you, he has a bad influence on you. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5, நீல ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்ன டவுட்டு? திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஏன் ஃபோனை கட் பண்ணிட்ட? சில சமயம் இது நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நடந்திருக்கும். ஒரு கோபமாக நம்மளும் அதை பண்ணியிருப்போம், நமக்கும் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுவோம். ஸோ நீலோட டவுட் என்ன? சொல்லாமல் கொள்ளாமல் மூஞ்சியில் அடித்த மாதிரி டக்குன்னு ஏன் ஃபோனை கட் பண்ண? முன்னாடி லேண்ட்லைன் இருக்கும்போது ஃபோனை வைக்கிறதுன்னு சொல்லுவோம், இப்போ செல்ஃபோன் வந்த பிறகு கட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். சரி நீலா, உங்களுக்கான ஆன்சர் தான். ஒய் டிட் யூ ஹேங் அப் ஆன் மீ? Why did you hang up on me? நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்னது? நம்பர் 6, எஸ் ரஞ்சித் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அவரோட டவுட் என்ன? அவர் இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்காரு. இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறது? கம்பி எண்ணிட்டு இருக்காருன்னா ஜெயிலில் இருக்காருன்னு அர்த்தம். உடனே கம்பிக்கு வந்து பார்ஸ் எண்றதுக்கு கவுண்டிங், ஹீ இஸ் கவுண்டிங் த பார்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அவர் சிறையில் இருக்கிறாரு தான் அர்த்தம். அவர் கம்பி எண்ணிட்டு இருக்காரு தான் அர்த்தம். இது இங்கிலீஷில் he is behind bars now, he is behind bars now அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்பர் 7, நிலா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. நிலாவோட டவுட் என்ன? நான் எப்போ உனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினாலும் அதை நீ படிக்கிறதே கிடையாது. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கலாம். நீலா என்ன சொல்கிறாங்க? நான் எப்போ உனக்கு மெசேஜ் அனுப்பினாலும் வாட்ஸ்அப்பில் அதை நீ படிக்கிறதே கிடையாது. இதை எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு நிலா கேட்டிருக்காங்க. நிலா, உங்களுக்கான ஆன்சர் தான். யூ ஆல்வேஸ் லீவ் மீ 100, யூ ஆல்வேஸ் லீவ் மீ 100. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 8, அனிதா ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. அனிதாவோட டவுட் என்ன? எதுக்கு காரணமே இல்லாமல் ஏன் மேலே எரிஞ்சு விழற? இப்போ எரிச்சல் அப்படின்னா அது வந்து இரிட்டேஷன் வேர்டு, அது நமக்கு தெரியும், அது நவுனு. அதே மாதிரி இரிட்டேட்டு அப்படின்னா எரிச்சல் படுத்துறது. ஆனால் அனிதா என்ன டவுட் கேட்டிருக்காங்க? காரணமே இல்லாமல் நீ ஏன் என் மேலே எரிஞ்சு விழற? இது எப்படி சார் இங்கிலீஷில் கேட்கறதுன்னு அனிதா, உங்களுக்கான ஆன்சர் தான். ஒய் ஆர் யூ ஸ்னாப்பிங் அட் மீ ஃபார் நோ ரீசன்? நெக்ஸ்ட் நம்பர் 9, வி ஐயப்பன் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட் என்ன தெரியுமா? எனக்கு
இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு இல்லை, எதை வேணாலும் நான் வந்து சாப்பிடுவேன். நான் இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுப்பேன், அந்த ட்ரெஸ் தான் போட்டுப்பேன் அப்படிலாம் இல்லை, எதை கொடுத்தாலும் போட்டுக்குவேன். நான் இந்த வேலையை தான் செய்வேன், அந்த வேலையை தான் செய்வேன் அப்படிலாம் இல்லை, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களே எப்படி சார் சொல்கிறது இங்கிலீஷ்லன்னு ஐயப்பன் கேட்டிருக்காரு. ஐயப்பன் உங்களுக்கான ஆன்சர் தான், ரொம்ப சிம்பிளாக அப்படி சொல்லிடலாம். எப்படி தெரியுமா ஐயப்பன்? பேசிக்கலி ஐ எம் நாட் பிக்கி, பேசிக்கலி ஐ எம் நாட் பிக்கி. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 10 அசார் ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. வர வழியில் டயர் பஞ்சர் ஆகிடுது, இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு. அசார் உங்களுக்கான ஆன்சர் தான், we got a flat tire on the way, we got a flat tire on the way. My dear viewers, spoken English questions and answers session இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.